தமிழக காவல்துறைக்கு இன்று பாராட்டை செய்யக்கூடிய முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அந்த பெண்ணின் எஃப்ஐஆர் வெளியான பொழுது மௌன குருவாக இருந்தது ஏன்? இதற்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பதில் சொல்றதுக்கு யோக்கியதை இருக்கா அவருக்கு? அந்த விசாரணை முழுமையான விசாரணை அல்ல. அந்த நடத்தப்பட்ட விசாரணை தாக்கப்பட்ட குற்றப்பத்திரிகை உண்மையான குற்றப்பத்திரிகை இல்லை. இந்த விசாரணை நேர்மையாக நடைபெறவில்லை. அந்த பெண் மிரட்டப்பட்டிருக்கலாம் என்ற சந்தேகம் எங்களுக்கு வருகிறது. எனவே இந்த வழக்கினுடைய தீர்ப்பு வெற்றிகரமான தோல்வி. காலில் கட்டு போடுற அளவுக்கு அடிபட்டு அந்த பையனுக்கு எலும்பு முறிவு ஏற்பட்டு இருக்கக்கூடிய அளவுக்கு கட்டை போட்டுட்டு 3ஆவது நாள் அந்த பையன் கோர்ட்டுக்கு நடந்து போறான். 6 மாசத்துல ஜட்ஜ்மெண்ட் வந்ததுன்னு பெருமை பீத்திக்கிறது போல 3 நாள்ல எலும்பு ஜாயிண்ட் ஆயிடுச்சா? உடஞ்ச எலும்பு. கனிமொழி அக்கா அதுக்கு பதில் சொல்லுமா? துணை அமைப்பாளராக இருக்கக்கூடிய ஒரு அயோக்கியன் 20 பெண்களுக்கு மேல் நாசம் செய்திருக்கிறான். அவனை காவல்துறை கைது செய்து 2 நாளில் ஜாமீனில் அவன் வெளிவரக்கூடிய அளவுக்கு எஃப்ஐஆரை பதிவு செய்கிறது. அவன் எளிதாக ஜாமீனில் வெளிவருகிறான். இந்த கையாளாகாத காவல்துறையை கையில் வைத்திருக்கக்கூடிய பொம்மை முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அண்ணா பல்கலைக்கழக தீர்ப்புக்கு கிரெடிட் எடுத்துக்கிட்டார, இதற்கும் கிரெடிட் எடுத்துக்குவாரா? ஈடிக்கு போய் டெம்பரவரியா ஒரு ஸ்டேயை உச்ச நீதிமன்றத்தில் வாங்கிக்கிட்டு ஒப்பனை பஞ்சாயத்து பேச அனுப்பிவிட்டு இங்க நாங்க ஈடிக்கு பயப்பட மாட்டோம், மோடிக்கு பயப்பட மாட்டோம், வீரவசனம் என்ன வேண்டி கிடக்கு? வீரவசனம் இப்பயே நீதிமன்றத்து மேல ஏகப்பட்ட விமர்சனம் வந்துட்டு இருக்குது. இது இப்படி ஒரு ஜட்ஜ்மெண்ட் நீதிமன்றம் இல்லை. நீங்க 50 லட்சத்துக்கு உட்பட்ட 2017-18 வழக்குகளை மட்டும்தான் விசாரிக்க வேண்டும். ஏனென்றால் அந்த எஃப்ஐஆரை அடிப்படையாக வைத்துதான் நீங்கள் ரைடுக்கு போனீங்க. இன்னைக்கு 5000 கோடியோ 6 லட்சம் கோடியோ இங்க ஊழல் நடந்திருந்தாலும் அதை கண்டும் காணாமல் வந்துவிட வேண்டும் அப்படின்னு ஒரு நீதிமன்றம் ஒரு தீர்ப்பை வழங்கிடுமா? இந்த மோடிக்கும் பயப்பட மாட்டேன், ஈடிக்கும் பயப்பட மாட்டேன் என்கின்ற வீரன் இருக்கிறாரே உதயநிதி ஸ்டாலின், உனக்கு வீரம் இருந்தால், உனக்கு ஆண்மை இருந்தால், நீ உனது நண்பர்களை, வெளிநாட்டில் பதுக்கி வைத்திருக்கும் நண்பர்களை தமிழ் மண்ணில் கொண்டு வந்து நிறுத்திவிட்டு மோடியையும் ஈடியைக்கும் பயப்படலன்னு ஆம்பளையா இருந்தா சொல்லுன்ற. தாமரை டிவி நேயர்களுக்கு அன்பான வணக்கம். இன்று நமது நேர்காணலில் சிறப்பு விருந்தினர் அரசியல் விமர்சகர் நடிகர் ரவி அவர்கள் நம்மோடு இருந்திருக்கிறார். சார் வணக்கம். சார் வணக்கம். அண்ணா யூனிவர்சிட்டி வழக்கு எல்லாருமே 5 மாசத்துலேயே தீர்ப்பு கிடைச்சிருச்சு அப்படின்னு திமுக ரொம்ப பெருமையாக சொல்லிக்கிறாங்க. ஆனால் 6 மாதம் வரைக்கும் நாங்கள் எழுத்தடிக்காமல் பெண்களுக்கான ஒரு விடுதலையும் நாங்கள் பாதுகாப்பையும் கொடுத்துருக்கிறதா ஸ்டாலின் அவர்கள் ரொம்ப பெருமையாக பேசியிருக்காரு. இந்த வழக்கு உண்மையாகவே ஜெயித்து விட்டதா தோற்று விட்டதா? வழக்கு தோத்துடுச்சு. யார் அந்த சாருக்கு விடை தெரியாமல் இந்த வழக்கில் வந்திருக்கிற இந்த ஜட்ஜ்மெண்ட்டு தோற்று போனதற்கு சமமாக தான் நான் பார்க்குறேன். இப்போ இதில் என்ன பெருமை பேசுகிறார் முதலமைச்சர்னா, நாங்கள் 6 ஆண்டுகள் இழுத்தடிக்காமல் 6 மாதத்துக்குள்ளேயே நாங்கள் ஜட்ஜ்மெண்ட்டை கொடுக்க வச்சுட்டோம் அப்படின்னு சொல்கிறார். தமிழக காவல்துறை மிகச்சிறப்பாக செயல்பட்டது அப்படின்னு சொல்கிறார். தமிழக காவல்துறையை இதற்கு பாராட்டக்கூடிய முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள், இதே தமிழக காவல்துறை அந்த பெண்ணின் எஃப்ஐஆரை வெளியிட்டதே அதற்கு வெட்கி தலை குனிந்தாரா? அதில் சம்பந்தப்பட்ட காவல்துறை அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுத்தாரா? அது குறித்து ஏதாவது கருத்து தெரிவிச்சிருக்காரு? அந்த பொண்ணோட எஃப்ஐஆர் வெளியானுச்சுல, அந்த எஃப்ஐஆரே ஒரு செக்ஸ் புக்கை மட்டும் எழுதி வச்சானுவோம். ஒரு செக்ஸ் புக்கில் கூட அவர் டீசெண்டாக இருக்கும். அதை விட மோசமான ஒரு எஃப்ஐஆரை பதிவு பண்ணியிருந்தானுங்க. அந்த எஃப்ஐஆரில் அந்த பொண்ணுடைய முழு விவரம், அவங்க அப்பா பேர், அம்மா பேர், அந்த பொண்ணோட சொந்த ஊர், அட்ரஸு, மொபைல் நம்பரு எல்லாத்தையும் போட்டு அந்த எஃப்ஐஆர் வெளிவந்துச்சு. காவல் நிலையத்தில் இருந்து தானே அந்த எஃப்ஐஆர் வெளியே வந்துச்சு. அதற்கு உங்கள் காவல்துறை தானே பொறுப்பேற்க வேண்டும். காவல்துறைக்கு அமைச்சராக இருக்கக்கூடிய முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தானே பொறுப்பேற்கணும். அதற்கு ஏதாவது பெருமை பித்திக்கிட்டாரா இந்த முதலமைச்சர்? இதற்கு மட்டும் கிரெடிட் வேணுங்கிறார். ஜட்ஜ்மெண்ட் வந்துடுச்சு 6 மாசத்துல, நாங்கள் 6 வருஷம் ஆக்கல, அதனால நாங்கள் ஜட்ஜ்மெண்ட் கொண்டுறதுக்கு தமிழக அரசு தமிழக காவல்துறை சிறப்பாக செயல்பட்டு சொல்றாரு. எஃப்ஐஆர் வெளியானுச்சு. இதற்கு மன்னிப்பு கேட்டாரா முதலமைச்சர்? ஏன்னா ஏன் மன்னிப்பு கேட்கணும் முதலமைச்சர்னா அவர் தான் அந்த துறையினுடைய அமைச்சர். அதை விடுங்க. அடுத்து ஒரு பெண் பாதிக்கப்படுறாங்க. ஈசிஆர் ரோட்டில் டிராவலிங் பண்ணுறப்ப திமுக கொடி போட்ட திமுக கைவர்களால் செக்ஸுவல் டார்ச்சர் செய்யப்பட்ட வழக்கில் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. அந்த பெண்ணுடைய விவரங்களையும் வெளியே விட்டானுங்க எஃப்ஐஆர்.
அதே போல ரயில்ல ஒரு இன்சிடென்ட் நடந்துச்சு, அது கம்ப்ளைண்ட் ஆச்சு, அந்த பொண்ணுடைய எஃப்ஐஆரையும் வெளியிட்டானுங்க இதே தமிழக காவல்துறை. இதற்கெல்லாம் முதலமைச்சர் ஸ்டாலின் மன்னிப்பு கேட்டு வருத்தம் தெரிவித்து சம்பந்தப்பட்ட பாதிக்கப்பட்ட மக்களிடம் சென்று மன்னிப்பு கோரியிருந்தால் இப்பொழுது கிடைத்திருக்கிற தீர்ப்புக்கு என்னதான் நடந்ததுன்னு காலரை தூக்கிட்டு இருக்கலாம். தமிழக காவல்துறைக்கு பாராட்டு வைக்கலாம். தமிழக காவல்துறைக்கு இன்று பாராட்டை செய்யக்கூடிய முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அந்த பெண்ணின் எஃப்ஐஆர் வெளியான பொழுது மௌன குருவாக இருந்தது ஏன்? இதற்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பதில் சொல்றதுக்கு யோக்கியதை இருக்கா அவருக்கு? யார் அந்த சார்? அந்த சார்னு ஒருத்தட்ட பத்தி பேசுறதா அந்த பொண்ணு எஃப்ஐஆர்ல சொல்லியிருக்கா? சார்னு சொன்னதா திரும்ப எஸ்ஐடில சொல்லியிருக்கிறா? அந்த சாரை பத்தி ஸ்கிப் பண்ணிட்டு ஒரு விசாரணை முடிச்சு ஒரு ஜட்ஜ்மெண்ட்டை கொடுத்துட்டோம், 6 மாசத்துல கொடுத்துட்டோம், காலரை தூக்கிட்டா யார் அந்த சாரு? மாசுபடின்னு அந்த சார் யாரு? அது பொதுவெளிக்கு வரணும்ல. அந்த பெண் விரட்டப்பட்டாரா? அந்த பெண் மிரட்டலுக்குள்ளாக்கப்பட்டாரா? அந்த பெண் என்ன ஆனால் இன்று பலிகாடாக ஆக்கப்பட்டிருக்கிறானா ஞானசேகரன்? ஞானசேகரன் யாருக்காக அந்த பெண்களை தயார் செய்தான்? இதெல்லாம் வெளியில வரணும்ல. சிபிஐ விசாரணைக்கு போனதானே இதெல்லாம் வெளியே வரும். ஸ்டாலினோட காவல்துறை விசாரிச்சா இதெல்லாம் இப்படி வெளியில வரும். உன்னுடைய அமைச்சரும் உன்னுடைய துணை மேயரும் போய் அவன் வீட்டில் பிரியாணி தின்ட்டு வராங்க. அவன் ஒரு ஹிஸ்டரி சீட்டர். அவன் குற்றவாளிகள் பட்டியலில் இருக்கக்கூடிய ஒருவன். அவன் மீது 20க்கும் மேற்பட்ட வழிப்பறி செய்த வழக்குகளும் திருட்டு வழக்குகளும் இருக்கு. அவனை பற்றி ஒரு அமைச்சருக்கு தெரியல. அந்த பகுதியினுடைய மாவட்ட செயலாளராக இருக்கக்கூடிய அந்த பகுதியின் எம்எல்ஏவாக இருக்கக்கூடிய மா சுப்பிரமணியம் அவர்களுக்கு இதெல்லாம் தெரியாதா? அவன் வீட்டில் போய் மட்டன் பிரியாணி சிக்கன் பிரியாணி சாப்பிட்டு வர்றாரு. அவன் நெருங்கி பழகி சால்வை போட்டு கட்டி பிடிச்சலாம் நிற்கிற போட்டோக்கள் வெளியே வருது. எளிமையாக அவன் போய் துணை முதலமைச்சரை சந்திக்கிறான். அவனை பற்றி செய்திகள் முரசொலியிலே வருது. ஆனால் எங்களுடைய கட்சிக்காரன் இல்லை, திமுகவின் ஆதரவாளன் சட்டசபையில் முதலமைச்சர் பேசுறாரு. உன் அமைச்சர் மேலேயும் உன் துணை மேயர் மேலேயும் நீ என்ன நடவடிக்கை எடுத்த? குற்றவாளிக்கு தண்டனை வாங்கி கொடுத்த நீ பெருமை பெற்றுகிறீங்கள, அந்த குற்றவாளி உன் அமைச்சரோடும் உன் துணை மேயரோடும் மிக நெருக்கமாக பயணித்திருக்கிறான். இவர்கள் மீது கட்சி ரீதியாக என்ன நடவடிக்கை எடுத்தார் பெருமை பெற்றுக் கொள்ளக்கூடிய முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின்? அந்த எஃப்ஐஆர் வெளியானதுக்கு என்ன பதில் சொல்ல போறாரு? அதற்கெல்லாம் பதில் சொல்லிட்டு இதற்கு கிரெடிட் எடுக்கணும் திரு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள். ஆனா கனிமொழி சொல்றாங்க, எந்த ஆட்சியிலுமே இந்த மாதிரியான 6 மாதத்திற்குள் பெண்களுக்கான ஆமாமா பாதி கேஸை இழுத்து மூடிட்டு பாதி கேஸை உண்மையை வெளிவராம அடிச்சுட்டு புலன் விசாரணை முழுமையாக செய்யாமல் இந்த புலன் விசாரணை ஆரம்பிப்பதற்கு முன்பாகவே காவல்துறை உயர் அதிகாரி இதில் பல பேர் சம்பந்தப்படவில்லை, ஒருத்தன் தான் சம்பந்தப்பட்டிருக்கான் அப்படின்னு ஒரு ஜட்ஜ்மெண்ட் வாசிச்சிட்டார். அப்ப அந்த விசாரணை எப்படி போகும்? அந்த விசாரணை முழுமையான விசாரணை அல்ல. அந்த நடத்தப்பட்ட விசாரணையும் தாழ்த்தப்பட்ட குற்றப்பத்திரிகை உண்மையான குற்றப்பத்திரிகை இல்லை. இந்த விசாரணை நேர்மையாக நடைபெறவில்லை. அந்த பெண் மிரட்டப்பட்டிருக்கலாம் என்ற சந்தேகம் எங்களுக்கு வருகிறது. எனவே இந்த வழக்கினுடைய தீர்ப்பு வெற்றிகரமான தோல்வி. இதுல முக்கியமா ஞானசேகரனை பயமுறுத்தி இதுல அவரை கண்டிப்பா இதை ஒத்துக்கணும் அப்படிங்கிற மாதிரியான ஏதாவது மிரட்டல்கள் அவருக்கும் கொடுத்துருக்கலாமா? அவன் ராஜா விட்டு கண்ணுக்குட்டியாட்டம் ஜெயிலில் இருந்தான். முதல்ல அவனை கொண்டு போய் இந்த புள்ள கம்ப்ளைண்ட் கொடுத்தது முதல் நாள் இரவு சாயந்தரம் அந்த பையனை அரெஸ்ட் பண்ணி ஸ்டேஷன் கொண்டு வராங்க. அதுக்கப்புறம் திமுக நிர்வாகிகள் போய் அவனை வெளியில மீட்டு கொண்டு வர்றாங்க. இதற்கு மு.க. ஸ்டாலின் வருத்தம் தெரிவித்தாரா? ஒரு கருத்து சொன்னாரா? மறுநாள் இது யூடியூப்லையும் எதிர்கட்சி தலைவர்களும் அண்ணாமலை போன்றவர்களும் இந்த விஷயத்தை பெரிதாக எடுத்து பேசிய பிறகு திரும்ப அவன் கைது செய்யப்படுறான். கைது செய்யறப்ப வண்டியில போறப்போ ஒரு போட்டோ வருது. கையில கட்டு போட்டிருக்கான், காலில் கட்டு போட்டிருக்கான். இன்னொரு போட்டோ வருது, காலை மாற்றி கட்டு போட்டிருக்கான். ஒரு போட்டோவில் ரைட் காலில் அடிபட்டது போல கட் போட்டிருக்கான், இன்னொரு போட்டோவில் லெஃப்ட் காலில் அடிபட்டது போல கட்டு போட்டிருக்கான். அந்த கட்டு உண்மையா பொய்யா? அடிச்சு காலை உடைச்சங்கிறது போல நாங்கள் அடிச்சுட்டோம் பத்தியான்னு காமிக்கிறதுக்கு அந்த போட்டோ வெளியிட்டீங்க. போட்டோவே தப்பா இருக்கு. காலில் கட்டு போடுற அளவுக்கு அடிபட்டு அந்த பையனுக்கு எலும்பு முறிவு ஏற்பட்டு இருக்கக்கூடிய அளவுக்கு கட்டை போட்டுட்டு 3ஆவது நாள் அந்த பையன் கோர்ட்டுக்கு நடந்து போறான். 6 மாசத்துல ஜட்ஜ்மெண்ட் வந்ததுன்னு பெருமை பீத்திக்கிறது போல 3 நாள்ல எலும்பு ஜாயிண்ட் ஆயிடுச்சா? உடஞ்ச எலும்பு. கனிமொழி அக்கா அதுக்கு பதில் சொல்லுமா? கனிமொழி அக்கா இந்த இன்சிடென்ட் நடந்தப்ப ஏதாச்சும் வாய் திறந்துச்சா? இல்ல அண்ணா நகர்ல பாதிக்கப்பட்ட 10 வயசு பச்சிலம் குழந்தை பாதிக்கப்பட்ட வழக்கில் சுப்ரீம் கோர்ட்டில் போய் 50 லட்சம் ரூபாய் பணம் கொடுத்து முகில் ரோசிக்க வச்சு வழக்காடி சிபிஐ விசாரணை கூடாதுன்னு ஜட்ஜ்மெண்ட் வாங்கிட்டு வந்தீங்களா? அன்னைக்கு கனிமொழி அக்கா வாய் திறந்துச்சா? உலகத்திலே எங்கும் 6 மாதத்தில் ஜட்ஜ்மெண்ட் கிடைக்காதுங்கிறிய வெக்கமா இல்லை? எஃப்ஐஆர் ரிலீஸ் ஆனிச்சு, அதுக்கு ஏதாச்சும் இந்த அம்மா வருத்தப்பட்டுச்சா? பாதிக்கப்பட்ட பெண்ணின் பெற்றோரை, குழந்தையின் பெற்றோரை அடிச்சு உதைச்சி தமிழக காவல்துறை அட்டூழியம் பண்ணிச்சு, உங்க அண்ணனுடைய காவல்துறை அட்டூழியம் பண்ணிச்சு. அப்ப நீ வாய் திறந்து பேசினியா?
இப்போ 6 மாதத்தில் ஜட்ஜ்மெண்ட் வந்துச்சு, உலக சரித்திரம் போய் கின்னஸ் புத்தகத்தில் எழுத சொல்லு போ. இப்போ அண்ணா யூனிவர்சிட்டி கேஸ் தோத்து போயிடுச்சுன்னு நீங்கள் சொல்கிறீங்க. அதே மாதிரி தான் இப்போது தெய்வ செயல் அப்படின்னு சொல்லிட்டு திமுகவில் இளைஞர் அணியில் இருந்த ஒருத்தர் இன்னைக்கு ஒரு பெண் ஒரு அவங்களுடைய கண்ணீரோட நிறைய விஷயங்களை பகிர்ந்துட்டு வராங்க. என்னை அசிங்கப்படுத்துகிறாங்க, ரொம்ப கேவலப்படுத்துகிறாங்க, திமுக காரங்களை ரொம்ப என்னை கொடுமைப்படுத்துகிறாங்க அப்படின்லாம் நிறைய வீடியோ வெளியிட்டுருக்காங்க. 2 நாட்களில் ஜாமீனில் வெளியே வந்துட்டார் தெய்வ செயல். இந்த செயலும் இதே மாதிரி அண்ணா யூனிவர்சிட்டி மாதிரி போயிடுமா சார்? இந்த தெய்வ செயல் என்ற அயோக்கிய படுபாவி தொடர்ந்து இளம்பெண்களை ஆசை வார்த்தை கூட்டி அவர்களை ஏதோ சொல்லி மெஸ்மரிசம் பண்ணி ஏமாற்றி திருமணம் செய்து திமுகவின் தலைவர்களுக்கு விருந்து வைத்ததாக அந்த பெண் குற்றம் சாட்டுகிறார். ஆமாம், என்னை போல 20 பெண்கள் பாதிக்கப்பட்டிருப்பதாக அந்த பெண் சொல்கிறார். இதற்கு குற்றம் சாட்டப்பட்டுள்ள அந்த நபரை முன்பு விசாரிக்கவும் இல்லை, கைது செய்யவும் இல்லை. அதை அந்த பெண் குற்றம் சாட்டி நான் கம்ப்ளைண்ட் கொடுத்தேன், என்ன தான் ஆதாரம் கேட்குறாங்க, என்கிட்ட அந்த 20 பொண்ணுங்களோட அட்ரஸை கொடுக்குறாங்க, நான் 20 பெண்கள்னு சொல்லிட்டேன், அதை காவல்துறை தானே கண்டுபிடிக்கணும், இல்லை அவனை அரெஸ்ட் பண்ணி விசாரித்து தானே அவன்கிட்ட கேட்கணும், என்னை போட்டு டார்ச்சர் பண்ணுறாங்க காவல்துறையினர் சொல்லிட்டு ஒரு பேட்டி கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் அவருக்கு அரெஸ்ட் பண்ணப்படுகிறார், நீதிமன்றத்துக்கு வழக்கு செல்கிறது, நீதிமன்றம் அவருக்கு ஈஸியாக ஜாமீன் கொடுத்துருச்சு. காவல்துறையோ பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் ப்ரெஸ் பண்ணவே இல்லை. இவர் தொடர் குற்றச்சாட்டில் பாலியல் குற்றச்சாட்டில் ஈடுபட்டிருப்பதாக அந்த பெண் குற்றம் சாட்டுகிறார். இவர்கள் ஜாமீன் கொடுக்கக்கூடாதுன்னு ஜாமீனை நிராகரிக்க வேண்டும் என்ற அரசு வக்கீலங்கள் வாதாடவே இல்லை. ஜட்ஜிக்கு தெரியாதா? செஷன் ஜட்ஜிக்கு தெரியாதா? அந்த ஜட்ஜி ஜாமீன் மறுத்திருக்க கூடாதா? 2 நாளில் ஜாமீனில் வந்துட்டான். போ, ஜாமீன் கொடுத்துட்டேன், நாளையிலேருந்து நீ அரக்கோணம் பகுதியில் விட்டுடு, அடுத்த பகுதிக்கு போய் பெண்களை வேட்டையாடு அப்படின்னு சொல்லி ஜாமீன் கொடுத்தாங்களா? இதற்கு முதலமைச்சர் பெருமை கொள்கிறாரா? திமுக இளைஞரணியை சார்ந்தவன், துணை அமைப்பாளராக இருக்கக்கூடிய ஒரு அயோக்கியன் 20 பெண்களுக்கு மேல் நாசம் செய்திருக்கிறான். அவனை காவல்துறை கைது செய்து 2 நாளில் ஜாமீனில் அவன் வெளிவரக்கூடிய அளவுக்கு எஃப்ஐஆரை பதிவு செய்கிறது. அவன் எளிதாக ஜாமீனில் வெளிவருகிறான். இந்த கையாளாகாத காவல்துறையை கையில் வைத்திருக்கக்கூடிய பொம்மை முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அண்ணா பல்கலைக்கழக தீர்ப்புக்கு கிரெடிட் எடுத்துக்கிட்டார, இதற்கும் கிரெடிட் எடுத்துக்குவாரா? இதை தமிழக மக்கள் புரிஞ்சுக்கணும். அரக்கோணத்தில் பாதிக்கப்பட்ட பெண் தான், அண்ணாநகர் அமைஞ்சிகரில் பாதிக்கப்பட்ட பெண்ணு தான். இவர்களிடம் போலீசார் எப்படி நடந்து கொண்டிருக்கிறார்கள்? அந்த போலீஸும் ஸ்டாலினுடைய அமைச்சகத்தின் கீழ் தான் வருகிறது. அது குறித்து முதலமைச்சரும் மு.க. ஸ்டாலினும் கனிமொழி அக்காவும் பெருமை கொள்கிறார்கள் என்பதை அவர்கள் பொதுவெளியில் சொல்லணும். 20 பெண்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறது. அந்த அரக்கோணத்தின் பெண் கதறா. இன்னொரு பெண், இவருடைய பாதிக்கப்பட்ட பெண்ணு, அவங்க வீட்டில் பூந்து அடித்து உடச்சிருக்கானுங்க. இந்த பெண்ணு போய் அந்த பிள்ளையை போய் சந்திச்சிருக்கா. இவளுக்கு முன்னாடி கல்யாணம் பண்ணி ஒருத்தி ஏமாத்திருந்தானே, அவளை போய் இந்த புள்ள போய் சந்திக்கிறா. இந்த இப்போ வெளியில் வந்த பொண்ணு போய் சந்திக்கிறாங்க. சந்தித்து அவங்க 2 பேர் சேர்ந்து ஒரு வீடியோ பதிவிடுறாங்க. அடுத்த நாள் அந்த பொண்ணோட வீட்டுக்கு போய் அடித்து ஒட்டச்சி எல்லாத்தையும் நாசம் பண்ணியிருக்கானுவோம். இன்றைக்கி இந்த பெண்ணே அவங்க வீட்டில் இல்லை, எங்கேயோ ஃப்ரெண்டு வீட்டில் போய் தஞ்சம் முகந்து முகத்தை மறைச்சிக்கிட்டு வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறாங்க. அவனுக்கு நீங்கள் ஜாமீன் கொடுக்குறீங்க, கம்ப்ளைண்ட் பதிவானதுமே உள்ளே பூந்து அடிக்கிறாங்க. இதெல்லாம் நடந்துக்கிட்டு இருக்கிறப்ப அந்த அயோக்கியருக்கான தெய்வ செயல் என்கின்ற நாதாரி நாய் அவன் அந்த பாதிக்கப்பட்ட பெண்ணு மேலே ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்குறான். பிசிஆர் கேஸு, என்னை ஜாதியை சொல்லி திட்டிவிட்டார்னு ஜாதிய வன்கொடுமை வழக்கு அந்த பெண்ணின் மீது கொடுக்கப்பட்டிருக்கிறது, கம்ப்ளைண்ட் செய்யப்பட்டிருக்கிறது. இவர்கள் எஃப்ஐஆர் போட்டு பெண்டிங்கில் வச்சுருக்காங்க காவல்துறை. இதற்கும் மு.க. ஸ்டாலின் அவர்கள் பெருமைப்பட்டுக் கொள்வாரா? ஆனா டாஸ்மாக் விவகாரத்துல திமுகவினுடைய நிம்மதி பெருமூச்சு நீடிக்குமா, இது இல்லை தொடருமா? பல்வேறு விதமான விமர்சனங்கள் வருது. பிரதமரை இந்த நோக்கத்திற்காக தான் சந்திக்க சென்றார், என் பையன் மேலே நடவடிக்கை எடுக்காதுன்னு கெஞ்சுவதற்காக தான் முதலமைச்சர் பிரதமரை காண சென்றார். ஏன்னா 4 வருஷமாக ஒரு நிதி ஆயோக் கூட்டத்துக்கு போகல. போன வருஷம் போவாததுக்கு வீரவசனம்லாம் பேசி வீடியோலாம் வெளியிட்டார். இந்த வருஷம் என்ன மாறிடுச்சு? 2021 இவர் சொன்ன குற்றச்சாட்டு, 2022 இவர் சொன்ன குற்றச்சாட்டு, 2023 சொன்ன குற்றச்சாட்டு, 2024 நிதி ஆயோக் கூட்டத்துக்கு சொன்ன குற்றச்சாட்டு, 2025 நிதி ஆயோக்கில் மாற்றம் பெறப்பட்டதா, மாறிவிட்டதா? எதற்காக முதலமைச்சர் 4 கூட்டங்களை தவிர்த்தவர் 5வது கூட்டத்துக்கு போனார்? அப்படி என்கின்ற கேள்வி எல்லாரும் எழுப்புறாங்க. இதையெல்லாம் பிரதம மந்திரி காது கொடுத்து கேட்கக்கூடிய அளவுக்கு அவர் ஒன்றும் திராவிட அரசியல்வாதி இல்லை.
இதெல்லாம் அவர் கண்டுகொள்ளவே மாட்டார். ஏதாச்சும் ஒரு புரோக்கர்கிட்ட கொட்டி காசை கொடுத்து நீங்கள் போய் பிரதமரை வந்து மீட் பண்ணிட்டு வந்துருங்க, நாங்கள் அதை சரி பண்ணிடுறோன்னு எவனாச்சும் காசு வாங்கியிருப்பான். எவனார் அல்ல கை டெல்லியில் சுற்றிக்கிட்டு இருப்பான். அவர்கிட்ட கொண்டு காசு கொடுத்துட்டு நான் பிரதமரை சந்திச்சிருங்க, நான் வழக்கை வந்து உங்களை நிறுத்து போய்க்கிறேன்னு எவனாச்சும் ஏமாத்திருப்பான். அவனுடைய பணத்தை கொடுத்துருந்தாலும் ஏமாத்திட்டு இருந்திருப்பான். ஈடி இங்க பூந்து விசாகன் ஐஏஎஸ்ஸையும் டாஸ்மாக் துறை அதிகாரிகளையும் உள்ள கொண்டு வச்சு விசாரிக்கிறப்ப நாங்க ஈடிக்கும் பயப்பட மாட்டோம், மோடிக்கும் பயப்பட மாட்டோம் ஆம்பளையா இருந்தா சொல்லியிருக்கணும் உதயநிதி ஸ்டாலின். ஈடிக்கு போய் டெம்பரவரியா ஒரு ஸ்டேயை உச்ச நீதிமன்றத்தில் வாங்கிக்கிட்டு ஒப்பனை வந்து பஞ்சாயத்து பேச அனுப்பிவிட்டு இங்க வந்து நாங்க ஈடிக்கும் பயப்பட மாட்டோம், மோடிக்கு பயப்பட மாட்டோம் வீரவசனம் என்ன வேண்டி கிடக்கு வீரவசனம். அப்படி உள்ள நீனு உன்னுடைய நண்பர்களை வெளிநாட்டுக்கு தப்பி ஓட வைத்திருக்க கூடாது. அவனோட லெஃப்ட்ல ரித்தீஷையும் ரைட்ல ஆகாஷ் பாஸ்கரையும் ஃப்ரண்ட்ல வந்து விக்ரம் ஜூஜி நிப்பேட்டி வச்சுக்கிட்டு எங்களை ஈடி பார்த்தாலும் பயம் இல்ல, மோடியை பார்த்தாலும் பயம் இல்லைன்னு ஆம்பளையா இருந்தா உதயநிதி ஸ்டாலின் பேசணும். ஸ்டே வந்துடுச்சு, இப்போதைக்கு ஈடி வராது, ஜூலை மாசம் தான் நமக்கு கோர்ட் ஓப்பனிங், கோடைக்கால லீவில் இருக்குது உச்ச நீதிமன்றம், ஜூலை வரைக்கும் நமக்கு பிரச்சனை இல்லை, ஜூலைக்கு மேல ஏதாச்சும் நடந்தா அப்போ போய் தலைமறை வாழ்க்கை வாழ்வோம், அது வரைக்கும் நம்ம வீரவசனம் பேசணும். வீரவசனம் பேசுற நீனு இல்ல, அதுக்கு முன்னாடி வரைக்குமே உதயநிதி பேசவே இல்லையே. இவர் டெல்லிக்கு போனதுக்கு அப்புறம் தானே பேசியிருக்காரு. ஆமா, ஸ்டே கிடைச்சிருச்சு இல்ல டெம்பரவரியா. அந்த ஸ்டே கிடைச்சதுடைய தைரியத்துல என்ன சொல்லியிருப்பானோ திமுக அல்ல கைகள்லாம் ஸ்டே கொடுத்தாச்சு, இந்த ஸ்டேயை நம்ம கண்டினியூ பண்ணிடலாம், இந்த ஸ்டேயை நிரந்தர ஸ்டே ஆக்கிடலாம், அதை செஞ்சிடலாம் இதை செஞ்சிடலான்னு அல்ல கைகள்லாம் சேர்ந்து ஒரு ஐடியாவை சொல்லியிருப்பானோ. இவர் தான் காலமறை 6-5 மணி தான் நான் படுக்க போவாந்தாலும் சாயந்தரம் 3 மணிக்கு தான் ஏந்திரிப்பார் உதயநிதி ஸ்டாலின். அவருடைய நிகழ்ச்சிகளெல்லாம் பாருங்க, தொடர்ந்து ஈவினிங் 6 மணிக்கு மேலே 7 மணிக்கு மேலே 8 மணிக்கு மேலே ஒரு ஆய்வு கூட்டம் நடத்துகிறார். சமீபத்தில் ஒரு மலை தொடர்பாக ஏதோ ஒரு ஆய்வு கூட்டம் ஒன்று நடத்துகிறாரு, அவர் வீட்டில் நடத்துகிறாரு. நைட்டு 10 மணிக்கு 8 மணிக்கு. ஏன் 5 மணிக்கு போய் தூங்க போறாரு? அந்த அளவுக்கு களப்பணிகள் செய்கிறாரு. கள உழுவுறாரு களத்தில். ராக்கோலியாட்டம் உருவுல சுற்றி விட்டு இந்த ஆகாஷ் பாஸ்கரமோட கும்பலோட சுற்றி நடிகைகளோட சுற்றி விட்டு கூத்து அடிச்சு விட்டு கும்மாளம் அடிச்சு விட்டு குடிச்சு விட்டு விடிய காலம்பரம் போய் படுத்தா நைட்டு சாயந்தரம் தான் எழுந்திரிக்க முடியும். ஒரு அரசியல்வாதியா அவரு? நீங்க ஒரு நடிகர், நீங்க அப்பா ஒரு நடிகராக இருந்தாரு, நீங்க அப்போ ஒரு குற்றம் சாட்டலாம். இப்போ அவர் துணை முதல்வர் இல்லையா? இப்பெல்லாம் துணை நடிகர்களோட போவாரா? இப்பயும் போறாமா. ஒரு சிஸ்டம் வச்சுங்க. முன்னாடி இந்த கும்பல் கருணாநிதி காலத்தில் இந்த கும்பல், அழகிரி மகன் துரை தயாநிதி ஒரு குரூப், ஸ்டாலினுடைய மகன் உதயநிதி ஸ்டாலின் ஒரு குரூப், இவங்க ஆதரவாளர்கள் ஒரு சில பேர் இருப்பாங்க, அவங்க ஆதரவாளர்கள் சில பேர் இருப்பாங்க. இவங்களுடைய மீட்டிங் பாயிண்ட்டு பார்க் ஹோட்டல் ஜெமினி பிரிட்ஜிங் கீழே இருக்குது. அவருடைய ரூஃப் கார்டன் ஒன்று இருக்கும். ரூஃப் கார்டன் பாரில் தான் இந்த குரூப் 2ஆக உட்காந்துருக்கும். லெஃப்டில் ஃபுல்லாக துரை தயாநிதி குரூப்பு, ரைட்டில் ஃபுல்லாக உதயநிதி ஸ்டாலின் குரூப்பு. அவங்களுக்குள்ளே எப்போதும் மோட்டிவ் வரும். அப்போ தான் அதே போல் தான் நடந்த ஒரு நிகழ்ச்சியில் நியூ இயர் ஃபங்க்ஷனில் அங்கே தகராறுலாம் நடந்து போலீஸ்லாம் போய் ரைடு பண்ணாங்க. புரியுதுங்களா? அப்போ பார்க் ஹோட்டல்லேருந்து ஷிஃப்ட் வேணும். பார்க் ஹோட்டல் பிரபலம் ஆயிடுச்சு இதுக்கு. ஸோ பார்க் ஹோட்டல்லேருந்து வெளியே வரணும்னு முடிவு பண்ணானுங்க. பார்க் ஹோட்டல்லேருந்து வெளியே வந்து அவனை போன இடம் லீலா பேலஸ் ஹோட்டலில் தான் பார்க் ஹோட்டல்லேருந்து ஷிஃப்ட் ஆனிச்சு உதயநிதி கும்பல். உதயநிதி மற்றும் அதனுடைய அல்லக்கைகள். அந்த அல்லக்கைகளாக இருக்கிறவங்கள நடிகை இருக்கான், நடிகை இருக்கா, ஏஜென்ட் இருக்கான், பிம்ப் இருக்கான், எல்லாம் இருக்கான், ஆகாஷ் பாஸ்கரனும் இருக்கான், ரித்தீஷும் இருக்கான், விக்ரம் ஜூஜும் இருக்கான். இந்த கும்பல்லாம் அந்த ஹோட்டலுக்கு மாறி போனாங்க, லீலா பேலஸுக்கு மாறி போனாங்க. லீலா பேலஸில் கூத்தடிச்சு கும்மாளம் அடித்து ஆட்டம் போட்டு போதை போட்டு சரக்கு அடித்து அங்கே வந்து ரெகுலராக போகிறப்ப தன்னுடைய பிரைவேசி பாதிக்கப்படுது. உடனே ஒரு முடிவு எடுக்கிறானுங்க. அதே ஹோட்டல் லீலா பேலஸ் பக்கத்திலேயே ஒரு பெரிய அப்பார்ட்மெண்ட்டில் வாடகைக்கு போகிறாங்க. அந்த வீட்டை தான் இப்போ வந்து அமலாக்கத்துறை சீல் வச்சிருக்கு. ஸோ அது வந்து இப்போ ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் 7-8 மாடி இருக்கக்கூடிய அப்பார்ட்மெண்ட்டில் பப்ளிக்கும் குடியிருக்காங்க, 4 பேர் இருக்காங்க. தலைவரால் வர முடியல, சின்னவரால் அங்கே போக முடியலன்னு சொல்லிட்டு தான் ரித்தீஷ் என்ன பண்ணுறான், டிவிஎஸ் காம்ப்ளெக்ஸ் ஏரியான்னு ஒரு ஏரியா ஈசிஆரில் அங்கே போய் 16 கிரவுண்ட் இடம் வாங்கி 350 கோடிக்கு பிளான் பண்ணி ஒரு பார் செட்டப்லேயே 5 ஸ்டார் ஹோட்டல் செட்டப்லேயே ஒரு வீடை கட்டுறான். அந்த வீட்டை கட்டி முடிச்சுட்டா நம்ம ஹோட்டல்லையோ பொதுமக்கள் கூடுற இடத்துலையோ பொதுமக்கள் புழங்குற இடத்துலையோ நம்ம ஒன்று கூட வேண்டாம். நமக்கான ஒரு இடம், நம்மளே ஒரு ஸ்டார் ஹோட்டலை கட்டி, ஸ்டார் ஹோட்டலான்ட்டு வீடுங்கிற பேரில் ஸ்டார் ஹோட்டலாம் கட்டி அங்கே வச்சு கூத்து கும்மாளத்தையும் அடிக்கலான்னு சொல்லிட்டு அங்கே போயிட்டானுங்க. இவனை பார்த்து எல்லாரும் பேசுகிறாங்க. திருச்சி சூர்யா சிவா பேசுகிறாரு, சவுக்கு சங்கர் பேசுகிறாரு, மாரிதாஸ் பேசுகிறாரு, எல்லாரும் பேசுகிறாங்க. ஒரு அவனுக்கு நடத்துகிற பார்ட்டிகளுக்கு வந்த பெண்களுக்கு
35 லட்ச ரூபாய்க்கு ஏன்டா ஹேண்ட்பேக் கொடுக்குறேன்? அந்த பிள்ளைங்களுக்கு 35 ரூபா பணத்தை கொடுத்தா அதுங்களுக்கு பிரயோஜனமாச்சும் ஆகும். ஹேண்ட்பேக்கு அந்த பிள்ளைங்களை வச்சு பார்ட்டி நடத்துறதுக்கு ஒரு பார்ட்டி கிட்டத்தட்ட கோடியாக செலவு பண்ணுறானோ. யார் அப்போ விட்டு செலவில் பண்ணியிருக்கானுவோ? இதெல்லாம் ஏறு உழுது களைப்பை விட்டு களை எடுத்து நாற்று நட்டு மருந்து தெளித்து வளர்த்து ஆளாக்கி அறுவடை பண்ணி போர் அடித்து தூத்தி கொண்டு போய் நெல்லை கொண்டு டிபிசியில் போட்டு காத்திருந்து உழைச்சி சம்பாரித்த காசாயுது. அப்படி உழைச்சி சம்பாரிச்சா இப்படி நீ 40 லட்சத்துக்கு நீ பேக் வாங்கி கொடுப்பா, 40,000த்துக்கு வாங்குறதுக்கு நமக்கு 4,000த்துக்கு ஒரு ஹேண்ட் பேக்னாலும் நமக்கு பயப்படுவோம். 40 லட்சத்துக்கு நீ ஹேண்ட் பேக் வாங்கி கொடுக்குறேன்னா இது யாரும் அப்போ சொத்து? இப்படிலாம் உன்னால கொள்ளையடிக்க முடியலன்னு தான் மத்திய அரசாங்கம் பணம் தரல, மத்திய அரசாங்கம் பணம் தரணும் ஊருக்குள்ளா ஏமாத்தி விட்டு நாட்டுக்கு வர வேண்டிய பணத்தை, அரசாங்கத்துக்கு கிடைக்க வேண்டிய பணத்தை டாஸ்மார்க் மூலியமா ஊழல் செய்து கோடியாக சம்பாதித்து நீ இப்படிலாம் கூத்து கும்மாளம் அடிச்சுக்கிட்டு இருக்கிற. அதுக்கு ஒரு 3 அல்ல கைகளை வச்சிருக்கிற. ஆகாஷ் பாஸ்கரனுக்கும் ரித்தீஷுக்கும் விக்ரம் ஜூஜுவுக்கும் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு சம்பந்தம் உண்டா? அவனும் உன்னோட அல்லக்கைங்க, உனக்கு சரக்கு ஊற்றி கொடுத்தவனும் உனக்கு மிக்சிங் போட்டு கொடுத்தவனும் உன் முன்னாடியிலிருந்து அமெரிக்க ஜனாதிபதி வாழ்கன்னு கோஷம் போட்ட அந்த பசங்க ஆப்ராயர் போட்டு சுற்றிட்டு இருந்தாங்க 2021க்கு முன்னாடி வரைக்கும். அவனும் உனக்கு இப்போ உனக்கு எல்லாமாவாக இருந்து அரசாங்க அதிகாரிகளை கண்ட்ரோல் செய்யக்கூடிய இடத்துல இருந்திருக்கானுங்க. விசாகன் ஐஏஎஸ்டன் இந்த கம்பெனியில் இந்த பிராண்டை நீ ஆர்டர் போடு அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு இருந்திருக்கானுங்க. அப்படிதான் இந்த நிர்வாகம் நடந்திருக்குது. செந்தில் பாலாஜி அரெஸ்ட்டுக்கு முன்னாடி வரைக்கும் இது நடக்கலை. செந்தில் பாலாஜி அரெஸ்ட் ஆனதுக்கு அப்புறம் டாஸ்மார்க்கினுடைய 3ஆம் வழி பணவரவை இவர்கள் கையாண்டு இருக்கிறாங்க. அது வரைக்கும் ஏதோ உதயநிதி போடுற பிச்சையில வாழ்ந்துட்டு இருந்தவனும் அப்ப பணம் வர ஆரம்பிச்சிருச்சு. பார்ட்டி கொண்டாடு, பார்ட்டி பார்ட்டி பார்ட்டி, இதுல தானே அவருடைய காலமே போயிட்டு இருக்கு. அரசு, நிர்வாகம், மக்கள் சேவை, பணி, இதெல்லாம் அவருக்கு எங்க தெரியும்? ஏதோ தேர்தல் நேரத்தில் ஒரு செங்கக்கல்லை தூக்கிட்டு போவார், இல்லை ஒரு முட்டையை தூக்கிட்டு போவார். ப்ராப்பர்ட்டி ஆர்டிஸ்ட் தானே அவர். ப்ராப்பர்ட்டி இல்லாமல் அவரால் செயல்படவே முடியாது. உச்சநீதிமன்றம் என்ன சொல்லியிருக்கு? நீங்கள் பதில் மனு தாக்கல் செய்யும் வரை நீங்கள் பதில் மனு தாக்கல் செய்யுங்க. அது வரைக்கும் நீங்கள் அரசு அலுவலகத்தில் ஒரு நிறுவனத்தில் போய் நீங்கள் விசாரணை செய்யக்கூடாது. அந்த நிறுவனத்தில் பணியாற்றக்கூடியவர்கள் மீது விசாரணை செய்யக்கூடாது. அதற்கு இடைக்கால தடை விதிக்கிறோம். நீங்கள் பதில் மனு தாக்கல் செய்த பிறகு அது பற்றி விசாரித்து இதுக்கு ஒரு தீர்ப்பு வழங்குகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்கு நீதிமன்றம். இவ்வளோ உடனே லூசு ஆர்எஸ் பாரதி லூசுத்தனமா அவர் இடியை சம்மட்டியால் அடித்தது உச்ச நீதிமன்றம். அதே உச்ச நீதிமன்றம் அடுத்த நாளைக்கு ஜட்ஜ்மெண்ட் ஸ்டேயை விலக்கிடும். இதே விசாரணை உள்ள வச்சு விசாரிப்போம். அப்ப இந்த சம்மட்டி அடி ஆர்எஸ் பாரதி பைத்தியம் என்ன பண்ணும்? இது இடைக்காலமா கொடுக்கப்பட்டிருக்கிற ஒரு நிவாரணம். இது ஜூலை வரைக்கும் தான். ஜூலையில் கூட போகுது. ஈடிக்கு கிடைச்ச ஆதாரங்களின் அடிப்படையில் இவங்க கொண்டு போய் அஃபிடவிட் தாக்கல் பண்ண போகிறாங்க. நாங்கள் 2018 17 கிடைத்த எஃப்ஐஆர்களின் அடிப்படையில் தான் நாங்கள் உள்ளே போனோம். நாங்கள் உள்ளே போய் கொலவ ஆரம்பித்ததுமே இது இன்னைக்கு நடக்கிறது அதை விட பெரிய கொடுமையாகவும் கொலோச்சியமாக கிடக்குது. 5000 கோடி 6000 கோடின்னு ஊழல் போயிட்டு இருக்குது. இதை நாங்கள் விசாரிக்கவா வேண்டாமான்னு ஈடி கேட்டா இல்லை நீங்க 2017 எஃப்ஐஆர்ல போனீங்க, அதில் 50 லட்சம் தான் ஊழல்னா அதை மட்டும்தான் விசாரிக்கணும். 5000 கோடி ஊழல் நீங்க விசாரிக்க கூடாதுன்னு நீதிமன்றம் சொல்லிடுமா? இப்பயே நீதிமன்றத்து மேல ஏகப்பட்ட விமர்சனம் வந்துட்டு இருக்குது. இது இப்படி ஒரு ஜட்ஜ்மெண்ட் நீதிமன்றம் இல்லை. நீங்க 50 லட்சத்துக்கு உட்பட்ட 2017 18 வழக்குகளை மட்டும்தான் விசாரிக்க வேண்டும். ஏனென்றால் அந்த எஃப்ஐஆரை அடிப்படையாக வைத்து தான் நீங்கள் ரைடுக்கு போனீங்க. இன்னைக்கு 5000 கோடியோ 6 லட்சம் கோடியோ இங்க ஊழல் நடந்திருந்தாலும் அதை கண்டும் காணாமல் வந்துவிட வேண்டும் அப்படின்னு ஒரு நீதிமன்றம் ஒரு தீர்ப்பை வழங்கிடுமா? நான் நீதிமன்றம் பைண்டிங்ஸ் கேட்டிருக்கு. ஒரு அரசு நிறுவனத்தை நீங்க ரைடு செய்யலாமா? அரசு நிறுவனம் ஊழல் செஞ்சா அரசு நிறுவனத்தில் ரைடு பண்ணி தானே ஆகணும். கண்டிப்பா இந்த அடிப்படை கூட உச்ச நீதிமன்றத்துக்கு தெரியல. மதுரை கிளை உயர்நீதிமன்ற நீதிபதி புகழேந்தி அவர்கள் ஒரு விஷயம் சொல்லியிருக்காரு. மதுரை கிளையில கண்டிப்பா ஊழல் அங்க மட்டும் இல்ல, தமிழக அரசு நடத்தக்கூடிய ஒரு நிறுவனத்தில் ஆவணங்களை பார்க்கும் பொழுது இங்கே மட்டும் இல்ல, அனைத்து தரப்பில் இருக்கக்கூடிய டாஸ்மார்க்கிலும் ஏதோ தவறு நடக்கிறது. சம்திங் ராங் அப்படின்னு இருக்காரு. ஆமா, இதுக்கு எந்த சம்பட்டியால அடிச்சு பாரு ஆர்எஸ் பாரதி. நீதிபதி அவர்கள் புகழேந்தி சொன்ன விஷயத்தை உச்ச நீதிமன்றம் எடுத்துக்கும் இல்லையா? உச்ச நீதிமன்றம் ஹையர் அத்தாரிட்டியமா, அவங்க அமலாக்கத்துறையில இருக்கக்கூடிய ஆதாரங்களை அவர்கள் அவிடவிட்டாக கொண்டு போட்டாலே உச்ச நீதிமன்ற நீதிபதி மயக்கம் போட்டு கீழே விழுந்துருவார். இது சட்டப்பூர்வ விஷயம். சட்டத்துக்கு நமக்கும் பெரிய தூரம் இருக்கு. நம்ம பார்வை வெளியில தெரிகிற விஷயத்துல ரைட்டா தப்பான்னு கருத்து தான் நம்மளால சொல்ல முடியும்.
கண்டிப்பா. உச்சநீதிமன்றம் இந்த டாஸ்மாக் வழக்கில் தடை விதிக்கிறதுக்கு முன்னாடி அவங்க பைண்டிங்ஸாக சில விஷயத்த சொன்னாங்கல்ல, அதையெல்லாம் நான் 100% எதிர்க்கிறேன். மாநில சுயாட்சின்னு இந்தியாவிலே பேசக்கூடிய ஒரே கட்சி திமுக தான். திமுக பேசுற மாநில சுயாட்சியை உச்சநீதிமன்றம் பேசுது. ஒரு அரசு நிறுவனத்திற்குள்ள நீங்க போய் எப்படி ரைடு பண்ணலான்னு கேட்குது. அரசு நிறுவனத்துக்குள் இருக்கக்கூடிய அதிகாரிகளும் அந்த அரசு நிறுவனத்தை பயன்படுத்தி வெளியில் இருக்கக்கூடியவர்களும் பயன்பெறும் வகையில் ஊழல் நடந்திருந்தார். அரசு நிறுவனத்தை ரைடு செய்யாம எங்க போய் ரைடு பண்ணுவாங்க? கண்டிப்பா. ஒரு தடவை திரு அண்ணாமலை அவர்கள் ஒரு மீட்டிங்ல பேசினாங்க, இங்க தொலைச்சிட்டீங்க, இங்க வெளிச்சம் இல்ல, அங்க வெளிச்சமா இருக்கு, நான் வெளிச்சமா இருக்கிற இடத்துல போய் அங்க போய் தளர்த்த சாவியை தேட முடியும்? வெளிச்சம் இருக்கோ இருட்டு இருக்கோ தொலைச்ச இடத்துல தான் தொலாவ முடியும், ஊழல் நடக்கிற இடத்துல தான் தொலாவ முடியும். இதற்கு ஒரு பைண்டிஸ் கேள்வி கேட்டிருக்கிறாங்க உச்சநீதிமன்றம். இதெல்லாம் ஜட்ஜ்மெண்ட்ல இல்லை, அவங்க ஒரு ஆர்டர் காப்பி இஷ்யூ பண்ணியிருக்காங்கல்ல, அது 2 நாள் கழிச்சு தான் வெப்சைட்ல ஏற்றினாங்க. இந்த பைண்டிங்ஸ் மாநில சுயாட்சி, நீங்க அரசு நிறுவனத்துக்குள்ள போனீங்க, நீங்க மாநில அரசு ஊழல் லஞ்ச ஒழிப்புத்துறை வழக்கு போட்டிருக்குது, அந்த அவங்க விசாரிக்கிறப்போ உங்களுக்கு என்ன வழக்கில் தேவை, நீங்க ஏன் விசாரிக்க போனீங்கன்னா அவங்க வாய்மொழியா கேட்ட கேள்வி. அதெல்லாம் ஜட்ஜ்மெண்ட்ல இல்ல. ஆமா, ஜட்ஜ்மெண்ட்ல இல்ல. நான் என் நீதிபதி என்ன கேட்கிறேன், நீங்க இப்படி ஒரு கேள்வியை இது கேட்குறீங்க, மாநில சுயாட்சி பத்தி பேசுறீங்க, எது மாநில சுயாட்சி? நீங்க ஒரு வரைமுறை சொல்லுங்க. கொள்ளையடிப்போம், கொலை செய்வோம், பெண்களை பாலியல் சீண்டல் பண்ணுவோம், எல்லாம் இது கூட்டாட்சி தத்துவத்துக்கு எதிரான, இதை பத்திலாம் பேசவே கூடாதா? உங்க நீதிபதி ஒருத்தர் கோடி கோடியா கொள்ளை அடிச்சிருக்காரு, அவர் வீட்டிலே கைப்பற்றப்பட்டிருக்கு, அவர் மேலே நீங்கள் எஃப்ஐஆரே போட மாட்டேங்கிறீங்க, விசாரணைக்கு உத்தரவிட மாட்டேங்கிறீங்க. இது எந்த கூட்டாட்சி தத்துவத்திற்கு எதிரானது, முரணானது, சமமானது? இது கூட்டாட்சி தத்துவத்துக்கு சரியானதா? ஒரு மக்கள் வரி பணத்தில் தான் கொள்ளையடிச்சிருக்காரு அந்த நீதிபதி, அவரை பதவி நீக்கம் கூட செய்யல. இது எந்த விதத்தில் நீதி பரிபாலனம்? இது எந்த விதத்தில் நியாயம்? இது எந்த விதத்தில் நீதி? இது எந்த விதத்தில் அறம் சார்ந்து நீதித்துறை செயல்படுகிறது என்ற கேள்வி ஒரு பப்ளிக்கா நானும் கேட்கிறேன், துணை ஜனாதிபதியும் கேட்கிறாரு. எதிர்வரும் மழைக்கால கூட்டத்தொடரில் அந்த நீதிபதியின் மீது இம்ப்ளீச்மெண்ட் கொண்டு வரதாக ஒரு தகவலும் இங்கு பரவி கொண்டிருக்கிறது. அப்ப பாராளுமன்றம் நினைத்தால் ஒரு நீதிபதியை பதவி நீக்கமும் செய்ய முடியும். அந்த லூசு திராவிட மாடல்களுக்கு புரியவில்லை. இது ஒரு டெம்பரவரியா கொடுத்திருக்கிற ஸ்டேம். அரசு அதிகாரிகளையும் விசாரிக்க கூடாது, அரசு அலுவலகங்களில் சோதனையிடக்கூடாது, ஆகாஷ் பாஸ்கரனை விசாரிக்க கூடாது என்றோ, விக்ரம் ஜூஜுவை விசாரிக்க கூடாது என்றோ, அல்லது ரித்திஷை விசாரிக்க கூடாது என்றோ, உதயநிதியை விசாரிக்க கூடாது என்றோ எந்த உத்தரவும் அந்த பைண்டிங்ஸ்ல இல்லை. அப்ப இவங்களை தூக்கலாம். இந்த மோடிக்கும் பயப்பட மாட்டேன், ஈடிக்கும் பயப்பட மாட்டேன் என்கின்ற வீரன் இருக்கிறாரே உதயநிதி ஸ்டாலின், உனக்கு வீரம் இருந்தால், உனக்கு ஆண்மை இருந்தால், நீ உனது நண்பர்களை, வெளிநாட்டில் பதுக்கி வைத்திருக்கும் நண்பர்களை தமிழ் மண்ணில் கொண்டு வந்து நிறுத்திவிட்டு மோடியையும் ஈடியைக்கும் பயப்படலன்னு ஆம்பளையா இருந்தா சொல்லுன்ற.